தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை பெற்றுத் தருவதற்காக வரும் 24ஆம் தேதி டெல்லிக்கு செல்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எடப்பாடி பழனிசாமிக்கு இதனைக் கண்டு ஏன் பலிக்கிறது என்றும் காட்டம். ஒரே ரேட்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தியவர் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். தன்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா என்றும் கேள்வி. இசையமைப்பாளர் சாம் சி.எஸ். மீது சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலிகான் மோசடி புகார். 25 லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் ஏமாற்றுவதாக காவல்துறையிடம் புகார் அளித்தார். சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வை கண்டித்து கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். மாநகராட்சி அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. சென்னை அனகாபுத்தூரில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகள் இடிப்பு. 2வது நாளாக வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி பெண்கள் வாக்குவாதம். தொழில்நுட்ப பதவிகளுக்கான 615 காலி பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 4 முதல் 10ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி தம்பதியின் விவாகரத்து தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கின் விசாரணை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விவாகரத்து வழக்கில் நடிகர் ரவிமோகனிடம் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜூன் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நடிகர் ரவிமோகனுக்கு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. அன்புமணியுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டம். விரைவில் கூட்டங்களில் கலந்து கொள்வார் எனவும் தைலாபுரத்தில் பேட்டி. நீச்சல் அடிக்கும் வீடியோவை வெளியிட்டது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சிற்றமும் குறையவில்லை என்று பெருமிதம். பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் புளிய மரத்தில் மோதி விபத்து. காரில் பயணித்த 2.5 வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழப்பு. கோவை மருதமலையில் உயிரிழந்த பெண் காட்டு யானையின் உடல் பிரேத பரிசோதனை. இறந்த யானையின் வயிற்றில் இருந்து ஆண் குட்டியும் உயிரிழந்த சோகம். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் 30 மாவோயிஸ்டுகளை சுட்டுக் கொன்றது துணை ராணுவம். சுட்டுக் கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகளிடமிருந்து துப்பாக்கிகள், ஆயுதங்கள் பறிமுதல். பெங்களூருவில் வாடிக்கையாளரிடம் கன்னட மொழியில் பேச மறுத்த விவகாரம். SBI வங்கி மேலாளருக்கு எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து மன்னிப்பு கோரினார். கன்னடத்தில் பேச மறுத்து அலட்சியப்படுத்தியதாக SBI வங்கி மேலாளருக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். வங்கி ஊழியர்கள் அனைவரும் மாநில மொழியில் பேச முயற்சிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்க 3 குழுக்கள் வெளிநாடு பயணம். கனிமொழி உள்ளடக்கிய MPக்கள் குழு நாளை புறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.